Hi friends, welcome back to our channel Double Dhamalka. இன்னைக்கு வந்து வேக்சினேஷன் போட போறோம். பாப்பாக்கு 6வது மாசம் வேக்சினேஷன் போட்டு ஆல்ரெடி ஒரு தடவை போயிட்டு நமக்கு வந்து முடியல. நாங்க எப்போ போனாலும் பாப்பாக்கு முதல் தடவை வேக்சினேஷன் போடுறதே கிடையாது. எப்படி டிலே ஆயிருது. ஸோ இன்னைக்கு தான் ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஈவினிங் போறோம், ஊசி போட போறோம். இப்ப சிரிச்சிட்டு இருக்கா, ஊசி போடும்போது அழுவா. அப்படித்தானமோ? பக்கத்துல இருக்க கிளினிக்கு போனா நம்ம இந்தியா மாதிரியே இங்கேயுமே தடுப்பூசி போடுறது வந்து ஃப்ரீ தான். பிரைவேட்ல போடுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நாங்க பிரைவேட்ல போட்டதில்ல. ஆனா தடுப்பூசி வந்து கம்பல்சரி. இந்த கார்டை வந்து நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்கல்ல, அப்போ வந்து நம்ம காமிக்கணும் எல்லா தடுப்பூசியும் போட்டிருக்கான்னு. போடலைன்னா அப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க, அட்மிஷன் இது பண்ணுவாங்க. அட்மிஷன் போடும்போதே ஹெல்த் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ தடுப்பூசி வந்து மஸ்ட்டு. அப்படியே போகலாம், நம்ம சிரிக்கலாம் அப்படின்னு ரெடியா இருக்கா. எல்லாரையும் பார்த்தோட சிரிப்பாளா. அவங்க ஊசி வந்து குத்துனோன்னா மூஞ்சி அப்படியே மாறிட்டு, மூஞ்செல்லாம் டைட்டா வச்சு அழுதுட்டு என்னம்மா. 3 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, 3மே தொடையில போட்டிருக்காங்க. இப்ப அடுத்த இது வந்து 10ஆம் மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் தனியா நோட்டு மாதிரி போட்டு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துல பிறந்த பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி இயர் வைஸா ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல எல்லாம் குறிச்சு கொடுத்தாச்சு. ஸோ இனிமே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். காய்ச்சல் வரும், தூங்க மாட்டாங்க. நான் அதுக்கு தான் இந்தியாவிலேயே போட்டுடலாம், அம்மா வீட்டில் இருக்கும்போது அல்லது மாமி வீட்டில் இருக்கும்போது போட்டுடலாம், அவங்க பார்த்து விட்டுருவாங்கன்னு நினச்சேன். பட் வள்ளியூர்லேயும் போட முடியல, மூலக்கால்லையும் போட முடியல. நான் தான் பார்க்கணுன்னு இருக்கு போல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தடுப்பூசி இங்கே தான் போட்டோம். பிசிஜி மட்டும்தான் ஊரில் போட்டோம். பிசிஜிக்கு காய்ச்சலே வராது, அதனால போச்சு. ஓகே, பார்க்கலாம். பாப்பா டயர்ட் ஆயிட்டாங்க, ஊசி போட்டுட்டோம்ல, அதனால ஆள் டயர்ட் ஆயிட்டாங்க. விடுதலமா இங்க வந்து மங்கப் கிளினிக்ஸ்ல எப்போ ஊசி போடுவாங்கன்னா டெய்லி காலையில 7 to 1 o'clock, ஒன்லி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 4:30 to 7. இதான் ஊசி போடுற டைமிங். உங்களோட சிவில் ஐடி எடுத்துட்டு போகணும், அதுக்கப்புறமா அந்த மெடிக்கல் கார்டு எடுத்துட்டு போகணும். பாப்பாக்கு தூக்கம் வருது. ஏடன், என்ன நீங்களே ஊர்லேருந்து இப்போ தானே வந்தீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு ஊர்லேருந்து திங்ஸ் வந்திருக்கு? நாங்கள் வந்து எங்களுக்கு லக்கேஜ் அதிகமாகிட்டு நாங்கள் வந்து சிப்ஸே எடுத்துகிட்டு வரல. ஸோ சிப்ஸு, கடலை மிட்டாய், மிக்சரு, அது கோதுமை மாவு. பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு 6 மாதத்துக்கு அப்புறமா இருந்து உரசு மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உரசு மருந்தும் வாங்கிட்டு வந்திருக்கோம். உள்ளே இருக்கும் எல்லாம், நிறைய இது இருக்கும். கொஞ்சம் என்ன இருக்குல்ல, எப்படி உரசுவாங்க? அந்த கல்லுல உரசணும். எப்படி? அது ஹெய்டனுக்கு வாங்கின கல்லு. பாப்பாக்கு கொடுக்கும்போது உனக்கு காமிக்கும், சரியா? ஆமா, எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் உரசுன்னு உரசி மருந்து கொடுத்துட வேண்டியதுதான். எங்க சின்ன மாமனார் வந்தாங்களா, அதனால அந்த ஓலைப்பட்டி எடு. ஓலைப்பட்டியில நமக்கு திருநாள் கடை முட்டாய் இருக்கு. பிசு பிசுன்னு ஒட்டுதோ. என்னது? ஓலைப்பெட்டி. இதோட பேரு ஓலை. அதான் அந்த இது வச்சிருக்கல. இவ்வளவு இருக்கு. பாப்பா பார்த்தீங்கன்னா தெரியும், போர்வெல்லாம் போடவே பிடிக்காது. ஆனால் காலெல்லாம் நகட்ட முடியல, அதனால அமைதியாக போர்வை போட்டு விட்ருக்கேன். எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு பக்கமாக திரும்பி இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் மாறி வேகமாக கமந்தடிக்க முடியல அவங்களால. பார்க்க பாவமாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் தூங்கினா அப்புறம் கொஞ்சம் நேரம் முழிச்சா. இப்போ வந்து நைட்டு முழிச்சிருக்கா. இது 1 மணி நைட்டு முழிச்சிருந்துட்டு சத்தமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. சக்ஸஸ்ஃபுல்லாக பாப்பா தூங்க வச்சாச்சு. 1 மணிக்கு முழிச்சா.
அதுக்கப்புறம் மணி பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் 4 மணி 4:50 ஆகுது. 5 மணி ஆக போகுது. ஒரு வழியாக பாப்பாவை தூங்க வச்சாச்சு. ஏன்னா 1 மணிக்கெலாம் எழுந்திரிச்சா. 1 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்தே அவள் வந்து தூங்கலை. அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் போட்டேன். அதுக்கப்புறம் இது பண்ணேன். இப்போ லாஸ்ட்லலாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எதுக்கும் ஆசர மாட்டேன்ட்டா விளையாட்டு காமிக்க வேண்டியதாகிடுச்சு. அதுக்கு தூக்கமும் வரல. அவள் தூக்கம் வரலனாலே முழிச்சு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பா. அவகிட்ட பேசி பேசி அப்படியே போயிட்டு 1 மணிலேருந்து 5 மணியே ஆக போகுது. வெளியே இன்னும் விடிய கூட இல்லை பாருங்க. இப்போ லேட்டாக தான் விடியுது. வெளியே தான் கிளைமேட்டு. இன்னும் 5 மணி ஆகல. ஆக்சுவலாக இப்போ சன்னு வந்திருக்கும் வெயிலுக்கு. பட் இப்போ ஒரு கொஞ்சம் 2-3 நாளாக காலையில் நல்லா இருக்குது. ஒரு 7 o'clock வரை நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு மாதிரி ஒரு சூடு வெக்க காற்று இருக்குது. சீக்கிரமாக எங்களுக்கு வெயில் போகும். நமக்கு வந்து ருத்துபா போயிட்டு இருக்கு. அதாவது பேரிச்சம்பழம்லாம் பழுக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு புழுக்கம் புழுங்கும். அதில் தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்படுவோம். ரொம்ப கஷ்டம் வெளியே இருந்து வேலை பார்க்குறவங்களாம். 12 to 3-4 வரைக்கும் வெளியே வந்து அவுட் சைட்லேருந்து வேலை ஹெவியாக பார்க்குறவங்களுக்கு பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி புழுங்கிட்டு இதாக இருக்கும். அதனால இப்போ வெயில் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால தான் இன்னும் சூரியன் வரல. நல்லா வெயில் அடிக்கும் போது சூரியன் வந்து 4 மணிக்கே வந்துருவாப்ல. அது வந்து வெயில். இது வந்து ருத்துபா. இது வந்து சம்மர் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம். அதனால நம்ம அந்த காலையில் சூரியன் வர்றது எல்லாமே டைம் கம்மியாகும். சம்மர் முடிகிற டைமில் ஒரு ருத்துபா வந்து ஒரு 15-20 நாள் வரைக்கும் நம்மளை வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வெயில் போயிடும். அதுதான் இப்போதைக்கு குவைட்டோட கிளைமேட்டு. என்னமே நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். நானும் ஒரு 2 மணி வரைக்கும் 2-2:30 வரைக்கும் அப்படியே ஒரு தூக்க கலக்கத்துலேயே இவளை பார்த்தேன். அதுக்கப்புறமா ஆள் வந்து படுக்க விடலை. அதனால அதுக்கப்புறம் இப்போ 2 மணி நேரம் நான் அவள் கூட இருந்து விளையாடணும். அவள் கூட உட்காந்து பேசினதில் எனக்கு தூக்கம் போயிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. என்னால் இனிமே வந்து கொஞ்சம் ரெகுலர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா திரும்ப எப்போ காய்ச்சல் வரும்னு தெரியல. இப்போ நான் காய்ச்சல் மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தூங்குறதுக்கு ரெடி ஆயிருக்கா. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. தடுப்பூசி கொடுத்தா இதான் கஷ்டம். நான் அவளை வந்து நைட்டு தூங்க வைக்க அழகாக பழகிட்டோம். நாங்கள் நைட்டு வந்து கொஞ்சம் டீப் ஸ்லீப் எடுப்பாங்க. நம்ம வந்து அப்படி ப்ராக்டிஸும் கொடுத்துட்டோம். அந்த ரொட்டீனுக்கு அவள் செட் ஆகுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணலை. பேசிக்காக 3 மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்து தூங்குவாங்களா. நானே வீடியோ போட்டிருப்பேன். பாப்பா நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. ஒரு 4th மந்த்லேருந்து தூங்க ஆரம்பித்தேன் நைட்டு. அதை வந்து நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். அவள் இந்த டைமில் தூங்குதா அப்படிங்கும்போது அந்த டைமில் நாங்களும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்களும் அந்த டைமில் போய் அழகாப்படுத்து தூங்குற மாதிரி நான் ஒரு இயர்லியாக தூங்குற மாதிரி அவளை நாங்களும் பழக்கிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் தூங்குறதுல சீக்கிரம் தூங்குற ஆட்கள் தான். அதனால அவளுமே எங்கள் கூட சேர்ந்து பழகிட்டா. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திப்பா. அப்புறம் காலையிலலாம் ரொம்ப தூங்க மாட்டா. மத்தியானத்துக்கு மேலே தான் ஒரு 12 மணி போல் அவளை குளிப்பாட்டி போட்டோன்னா அப்புறம் ஒரு தடவை தூங்குவா. இந்த மாதிரி அவளை வந்து நாங்களும் எங்களோட ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கலாம் வேற எல்லாம் என்ன பண்ணுறான்னு.